தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்திருந்த ஒரு கிராமம் மிகவும் அமைதியானது. அங்கு கிராம மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். ஆனால் அந்த ஊரில் அனைவரும் பயந்து வாழும் ஒரு மரம் இருந்தது. அது ஊரின் எல்லையில் இருந்த ஒரு பழமையான பெரிய மரம் இருந்தது. ஆனால் அந்த மரம் குறித்து ஒரு எச்சரிக்கை இருந்தது. மாலை 6 மணிக்கு மேல் அந்த மரம் பக்கம் யாரும் செல்லக்கூடாது என்று. ஊரினர் அந்த மரம் பற்றி பேசக்கூட பயந்து போவார்கள். கேட்பவர்கள் தலையசைத்து விலகி விடுவார்கள். அந்த ஊருக்கு மாறுபட்ட மனப்பான்மையுடன் வந்தான் டுங்கு என இயற்பெயர் கொண்ட 20 வயதுடைய பட்டதாரி மாணவன். அவன் கோவையில் பிஎஸ்சி முடித்துவிட்டு தாத்தாவை பார்ப்பதற்காக கிராமத்திற்கு வந்திருந்தான். அவன் அறிவியல் மனப்பான்மை கொண்டவன். பேய்கள், ஆவிகள், சாமியார்கள் எதையும் நம்பாதவன். ஒரு நாள் நண்பர்கள் அந்த மரம் பற்றி பேசி கொண்டிருந்தனர். டுங்கு சிரித்தான். நீங்கள் எல்லாம் மூட நம்பிக்கை உடையவர்கள். மரமெல்லாம் யாரை அழைக்கப் போகுது? சிலர் கேட்க, மற்றவர்கள் முருகம் சொருகியது. நீங்கள் நம்புகிற மாதிரி நான் நம்ப மாட்டேன். நாளை மாலை அந்த மரத்தடிக்கு போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் என்று எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் என்றான் டுங்கு. அடுத்த நாள் மாலை 6:15க்கு டுங்கு கைபேசி கேமராவை தயாராக வைத்து கொண்டு மர வழியாக நடந்தான். இடது பக்கம் வாய்க்கால், வலது பக்கம் கல்லறைகள். மரம் எதிரில் நிற்கும். மெதுவாக கருப்பாகியது. மரம் சலசலத்தது. ஆனால் காற்று இல்லாமல் மரம் எப்படி அசையும்? அவனது கை குளிர்ந்தது. மூச்சு வேகமாக ஆனது. பக்கத்தில் ஒரு குரல், டுங்கு டுங்கு, இங்கே பார், அம்மா பேசுகிறேன். அவன் உடல் உறைந்தது. அது அவனது இறந்த தாயார் நந்தினியின் குரல். தாயார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போனார். அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். மரத்தின் அடியில் வெண்மை நிழல், வெண்மை சேலை, மெலிந்த கைகள், காய்ந்த விரல்கள். அது அவனது தாயைப் போலவே இருந்தது. நீ ஏன் வந்து பார்க்கல? ஆனால் நான் நீ வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். டுங்கு, வாங்கடா. அவன் கண்கள் நினைந்தன. ஆனாலும் ஒரு சந்தேகம். அவன் நிமிர்ந்த போது முகம் மெதுவாக மாறியது. கண்கள் இல்லை, முழு முகமும் சிதறிய காகிதம் போல. மீண்டும் அந்த குரல், நான் உன் அம்மா இல்லை, ஆனால் நீ என் கையில் வந்துட்ட. இன்னைக்கு நீயும் போற. அவன் ஓட முயன்றான். ஆனால் கால்கள் நகரவில்லை. அந்த நிழல் அவனது பக்கத்தில் வந்தது. கையை பிடித்து இழுத்தது. அவனது முகம் மரத்தின் நிழலில் மறைந்து போனது. நிலத்தில் விழுந்தான். அடுத்த நாள் காலை பெரியம்மாள் என்ற வயதான பெண் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தபோது மரத்தடியில் ஒரு முகம் கவிழ்ந்திருந்தது. முகம் தெரியவில்லை. ஆனால் கடிகாரம், கைபேசி, அது டுங்குவின் உடல். மக்கள் அதிர்ந்தனர். அவன்தானே சொல்லி போனான் என கூறினார்கள். மரத்தின் வேரில் ஒட்டியிருந்தது. ஒரு அழகான புன்னகையோடு. அதே இரவு மரத்தடியில் காற்று இல்லை, ஆனாலும் ஒரு நிழல். நான் டுங்கு, மரம் என்னை அழைத்தது. இப்போ நான் உங்களை அழைக்கிறேன். ஊர் மக்கள் மீண்டும் பயந்தார்கள். அந்த மரத்தின் வரலாறு தெரிந்தவர்களும் கேட்டபோது ஒன்று தெரிய வந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்தில் பசுமை சத்திரம் இருந்தது. அங்கு பட்டினி குழந்தைகள், துன்பப்பட்ட பெண்கள் இறந்தபோது அவர்களின் உடல்கள் அங்கே விடப்பட்டன. ஒரு சாமியார் அந்த மரத்தின் அடியில் தூக்கு போட்டு கொண்டார். அவருடைய ஆவி மரத்தில் இணைந்தது. அவரது சாபம், என் உயிர் மரத்தில் இருக்குது. வேலை நேரமும் அது ஒரு உயிர் எனக்கு தேவை என்ற வாசகம். இப்போது அந்த மரம் அங்கேயே இருக்கிறது. யாரும் அருகே செல்லவில்லை. மரம் சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்கும். மாலை 6 மணிகள் ஆகும்போது காற்றின் ஒரு குரல், நான் அழைக்கிறேன், நீ வரியா என்று கேட்கும். தினமும்